Hi guys, welcome back to our channel. So போன வீடியோவில் வந்து என்னென்னா காலேஜ்லேருந்து நீங்கள் ஸ்கூலுக்கு வாங்கிட்டு போக வேண்டிய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா நீங்கள் ஸ்கூலில் போய் என்னென்ன சப்மிட் பண்ணணும், என்னென்ன கொண்டுட்டு போகணும் அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி என்ன செஞ்சுருப்பீங்கன்னா உங்கள் கையில் வந்து ஆர்டர் வந்து வாங்கி வச்சுருப்பீங்க, ஒரிஜினல் ஆர்டர். ஓகேவா. அதை நீங்கள் போனதுமே என்ன செஞ்சிடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஹெச்எம்ஐ மீட் பண்ணிவிட்டு அவங்கள விஷ் பண்ணி அவங்கள வந்து இந்த மாதிரி நாங்கள் இந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜ்லேருந்து வந்திருக்கோம் மேம், இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ஆர்டரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. டைமிங் ரொம்பவே முக்கியம். ஓகேவா. ஒரு ஸ்கூல் அப்படின்றப்ப வந்து நார்மலாக ஜென்ரலாக டீச்சர்ஸ் எல்லாருமே ஒரு 8:45 8:30 என்ன செஞ்சுருப்பாங்கன்னா உள்ளே வந்து என்டர் ஆயிருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் அன்றைக்கி அந்த Day 1 அன்றைக்கி என்ன செய்யுங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியராகவே என்ன செய்யுங்க போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா. ரொம்ப டிலேவாக போவேன்னா எல்லாருமே வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் போகிறீங்க அப்படின்னா எல்லாருமே கொஞ்சம் ஒன்றா கேதர் ஆகிக்கோங்க உங்கள் ஸ்கூல். ஏன்னா உங்கள் காலேஜ் மட்டும் அந்த ஸ்கூலுக்கு போகிறது கிடையாது. ஓகேவா. இப்போ ஒரு ஏ அப்படின்ற ஒரு காலேஜ் இருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி யூ அப்படின்ற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒரு 2 பேர் வந்திருக்கலாம். ஓகேவா. இல்லை வந்து எஸ் அப்படின்ற ஒரு காலேஜ்லேருந்து என்ன செஞ்சுருக்கலாம் ஒரு 2 பேர் வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 3 to 4 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஸ்கூலில் அரௌண்ட் 15 மெம்பர்ஸ் கூட என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து அவங்க கொடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்கள் காலேஜில் வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் போகிறீங்க, 6 மெம்பர்ஸ் போகிறீங்கன்னா நீங்கள் எல்லாருமே கேதர் ஆகிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் என்ன செய்யுங்க அப்படின்னா அவங்க அந்த ரெஸ்பெக்ட் ஸ்கூலோடைய ஹெச்எம்ஐ வந்து மீட் பண்ணி ஆர்டரை வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஓகேவா. அதே மாதிரி அன்றைக்கி போகிற அன்றைக்கி உங்களுடைய ப்ராப்பரான ட்ரெஸ் கோட் அப்படின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகேவா. என்னென்ன டேக்கு நீங்கள் சில காலேஜஸில் வந்து யூனிஃபார்ம்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க. ஒருவேளை மென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபார்மல் ட்ரெஸ் கோட் உங்கள் காலேஜில் கொடுத்துருப்பாங்களே அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. விமனாக இருக்கீங்க அப்படின்னா ஹேர் பன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகேவா. நம்ம காலேஜஸில் கூட சில பேர் ஃபாலோ பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா ஸ்கூலுக்கு போகையில் வந்து ஹேர் பன் வந்து ரொம்பவே கம்பல்சரி. அதே மாதிரி உங்களுடைய காலேஜ் ஐடி கார்டு. ஓகேவா. மென் அண்ட் விமன் யாராக இருந்தாலுமே வந்து கம்பல்சரி டெய்லி வந்து நீங்கள் உங்களுடைய காலேஜ் ஐடி கார்டு வந்து வியர் பண்ணியிருக்கணும். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. செகண்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர். இது வந்து காலேஜில் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் தான் வந்து தனியாக வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் வந்து என்ன செய்யணும்னா ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து டெய்லி அங்கே வச்சு என்ன செய்யணும்னா அதில் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் போகிற 80 டேஸுமே. அதுக்கு வந்து என்னென்னா 2 ரெஜிஸ்டர் வச்சுக்கோங்க. ஒரு ரெஜிஸ்டர் வந்து என்னென்னா நீங்கள் ஸ்கூல்லேயே சப்மிட் பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும். அது வந்து ஸ்கூலோடைய ரெக்கார்டுக்கு. ஓகேவா. ஏன்னா ஸ்கூலில் வந்து இத்தனை டேஸ் வந்து என்னென்னா இந்த மாதிரி அவுட் சைட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்னுக்கு வந்திருக்காங்க அப்படின்றது அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு காட்டுறதுக்கு அவங்களுக்கு அந்த ரெக்கார்டுக்கு ஒரு ரெஜிஸ்டர் வந்து அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஓகேவா. ஸோ இன்னொரு ரெஜிஸ்டர் என்ன அப்படின்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர் எல்லாருக்கும் வாங்கினீங்கனாலே போதும். அந்த ஒரு ரெஜிஸ்டர் வாங்கி அதில் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நேம் எழுதுங்க. ஓகேவா. ஸோ அதுதான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த என்ன நேமில் வந்து இருந்தீங்கனாலும் பிரச்சனை கிடையாது. அந்த இருக்கிற மெம்பர்ஸோடைய நேமை வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியம் வந்துன்னா டீச்சர்ஸ் ரெஜிஸ்டர் தான் வாங்கணும். ஓகேவா. நம்ம வந்து என்ன செஞ்சிடுவோம் மாற்றி வந்து என்ன செஞ்சிடுவோம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் வாங்கிடுவோம். அதில் வந்து நம்ம அட்டெண்டன்ஸ் என்ட்ரு பண்ணக்கூடாது. ரெஜிஸ்டர்லேயே வந்து ஷாப் போனீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் டீச்சர்ஸ் ரெஜிஸ்டர்னு இருக்கும். டீச்சர்ஸ் ரெஜிஸ்டர் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க அப்படின்னா கேட்டு வாங்கிக்கோங்க. அதுலேயே நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா டெய்லி 2 தடவை சைன் போடுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி இப்போ எய்டட் ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி வந்து நம்ம வேலை பார்க்குறோன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி ப்ரைவேட்லனா நம்ம 1 டேக்கு மார்னிங் சைன் போடுவோம், ஈவினிங் போடுவோம். அந்த மாதிரி இது வந்து ஆஃப்டர்நூன் நீங்கள் சைன் போடுற மாதிரி இருக்கும். மார்னிங் வந்து ஒன்ஸ் நீங்கள் போனதும் என்ன செய்யுங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் எடுத்து அந்த டேட்டை பார்த்து என்ன செஞ்சுருங்க சைன் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் லஞ்ச் பீரியடில் வந்து நீங்கள் என்ன செய்கிற மாதிரி இருக்கும்னா சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஹெச்எம்கிட்ட வந்து சைன் வாங்கணும். ஓகேவா. அதையும் மறந்துடாதீங்க. அதே மாதிரி மந்த் எண்டில் வந்து என்ன செய்யணும்னா ஹெச்எம்கிட்ட வந்து சைன் வாங்கிட்டு அந்த மந்த் எண்டில் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ரைட் கார்னரில் வந்து நீங்கள் வந்து ஸ்கூலோடைய சீலு ப்ளஸ் ஹெச்எம்மோடைய சைன் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஆர்டர் நீங்கள் கொடுத்தக்கப்புறம் வந்து ஸ்கூலில் வந்து ஹெச்எம்மோ இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் இன்சார்ஜ் டீச்சர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுடைய லிஸ்ட்டு கேட்பாங்க. ஓகேவா. அதாவது என்ன கேட்பாங்கன்னா உங்களுடைய நேமை நீங்கள் வந்து என்ன மேஜர்னு கேட்பாங்க. அதே மாதிரி நீங்கள் யூஜியா பிஜியா அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதை வந்து நல்லா ப்ராப்பராக கரெக்டாக கொடுத்துருங்க. அதை வச்சு தான் என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் அலாட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஸோ Day 1 நீங்கள் போனதுமே வந்து பெருசாக வந்து எதுவுமே டீச் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு நீங்கள் போய் இந்த ஆர்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்கள் கிளாஸ் அலாட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் கைட் டீச்சர்ஸ் வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ கைட் டீச்சரை ஃபஸ்ட்டு டேவே என்ன செஞ்சுருங்க போய் பார்த்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இப்போ 8th ஸ்டாண்டர்டில் வந்து 8th A அப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 8th A உடைய கிளாஸ் டீச்சர் யார் அப்படின்றது அவங்களையும் போய் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மீட் பண்ணி அவங்ககிட்டே வந்து மேம் இந்த மாதிரி நான் இந்த பர்டிகுலர் காலேஜ்லேருந்து வந்திருக்கேன்,
டீச்சிங் ப்ராக்டிஸ் வந்திருக்கேன், எனக்கு உங்களுடைய கிளாஸ் தான் மேம் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்றத அவங்ககிட்டயுமே வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பேசிக்காக ஒரு கான்வர்சேஷன் வந்து வச்சுக்கோங்க. அலாட்மெண்ட் கொடுத்தக்கப்புறம் என்ன அப்படின்னா, அந்த ஃப்ரீ டைமில் அதான் சொன்னேன்ல, கைட் டீச்சரையும் அந்த கிளாஸ் மென்டரையும் என்ன செஞ்சுக்கோங்க, மீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து என்னென்னா, அந்த கிளாஸ் மென்டர்கிட்ட எப்பயுமே வந்து கைட் டீச்சர் வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் என்ன செய்வாங்கன்னா அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு போவாங்க. எப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் 6th A கிளாஸ் டீச்சராக இருக்கலாம் உங்கள் கைட் டீச்சர், ஓகேவா. அவங்க வந்து ஆனால் 8th Aக்கு வந்து என்ன செய்வாங்க, மேக்ஸ் எடுக்கிறதுக்கு போவாங்க, ஓகேவா. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து 8th A உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8th Aல வந்து அவங்களுக்கு மேக்ஸ் டீச்சர் அப்படின்ற ஒரு ரோல் மட்டும்தான். பட் 8th Aக்கு நீங்கள் போகிறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா எது ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்கணும், ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி கேட்கணும், இல்லை வந்து இந்த மாதிரி மார்க் என்ட்ரு பண்ணுறதுக்கு வந்து ரெஜிஸ்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த 8th Aவுடைய கிளாஸ் டீச்சரை மீட் பண்ணி அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் என்ன செய்யணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயமே வந்து அந்த கிளாஸ்லேருந்து நீங்கள் எடுக்கிற மாதிரியோ இல்லை அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை கேட்டு நீங்கள் வாங்குற மாதிரியோ இருக்கும், ஓகேவா. ஸோ வந்து அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் இருக்கிற நேம் லிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கையில் வச்சுக்கணும், ஓகேவா. அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டு, அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம என்ட்ரு பண்ணுவோம் ரெக்கார்டில். ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பரான நேம் லிஸ்ட்டு வேணும். அதே மாதிரி கேஸ் ஸ்டடியும் நம்ம ஒரு ரெக்கார்டு எழுதுவோம் இல்லையா, அதுக்கும் வந்து உங்களோட அட்டண்டன்ஸோடைய ப்ராப்பர் லிஸ்ட் வேணும். ஸோ Day 1 நீங்கள் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. ஃப்ரீ டைமில் போய் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, அந்த மேம்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு போய் என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க போதும். நீங்கள் அதை வந்து ப்ராப்பராக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பேப்பரில், ஒரு ரூல்டு பேப்பர்லையோ அதுலையோ வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம், ஓகேவா. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் டேபிள், ஓகேவா. நீங்கள் போகிற அந்த பர்டிகுலர் கிளாஸோடைய டைம் டேபிளும் வந்து ரொம்ப முக்கியம், ஓகேவா. அப்போ தான் வந்து எந்த பீரியட் நீங்கள் போகிறீங்க, எந்தெந்த பீரியட் அவங்களுக்கு ஃப்ரீ பீரியட் இருக்குது. ஒருவேளை வந்து அந்த எண்டில் தான் கொஞ்சம் நமக்கு அந்த ஒரு இது வரும், ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ஸ் நமக்கு குறித்து கொடுத்துருப்பாங்க. கைட் டீச்சர்கிட்ட போய் அதுவும் நீங்கள் முக்கியமாக கேட்கணும். மேம் இந்த மாதிரி இந்த ஸ்கூல்லேருந்து நான் வந்திருக்கேன்னு சொல்லி அவங்கள்ட்ட இன்ட்ரோ பண்ணிவிட்டு, மேம் நான் எந்த போர்ஷன்ஸ்லேருந்து இத்தனை நாள் எனக்கு ஒரு டீச்சிங் ப்ராக்டிஸ் இருக்குது, நான் எந்த போர்ஷன்ஸ்லேருந்து எந்த போர்ஷன்ஸ் வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணணும், என்ன சிலபஸில் வந்து நான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதே அவங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா. அதே மாதிரி கிளாஸ் நீங்கள் போகிற பர்டிகுலர் கிளாஸ் 2 கிளாஸ் கொடுக்கலாம். Level 1க்கு 6th கொடுக்கலாம், Level 2க்கு 9th கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுப்பாங்களே, அந்த எந்தெந்த கிளாஸ் போகிறீங்களோ அந்தந்த கிளாஸோடைய டைம் டேபிள் உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்கணும். அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட், உங்கள் கைட் டீச்சரோட டைம் டேபிள் உங்கள் கையில், டீச்சர்ஸ் டைம் டேபிள் வந்து உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா உங்கள் கைட் டீச்சரோட டைம் டேபிளை ஃபாலோ பண்ணி தான் என்ன செய்வீங்க அப்படின்னா அந்தந்த பீரியடுக்கு நீங்கள் போவீங்க. ஸோ 2 டைம் டேபிளுமே உங்கள் கையில் இருக்கணும். ஒருவேளை ஒரு டீச்சர் லீவு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் டீச்சர் லீவாக இருப்பாங்க, அந்த என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த இதை வந்து மேக்ஸுக்கு ஸ்வாப் பண்ணி விடுவாங்க. ஆஃப்டர்நூன் அந்த தமிழ் டீச்சர் வருவாங்க, மேக்ஸ் பீரியட் வந்து ஆஃப்டர்நூன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டீச்சர்ஸ்குள்ளே சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அவங்க அந்த ஸ்கூலில். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் டைம் டேபிளும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பீரியடை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து உங்களோட கைட் டீச்சருடைய டீச்சர்ஸ் டைம் டேபிள் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. அடுத்து வந்து என்னென்னா, எப்பயுமே ஒவ்வொரு நாளுமே வந்து நீங்கள் கிளாஸுக்கு போகல என்ன செய்யணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கிளாஸை விட்டு டீச் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வரப்போ ஹோம்ஒர்க் வந்து கட்டாயம் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் டே நீங்கள் போகிறப்ப என்னென்னா ப்ரீவியஸ் டேயில் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கீங்களோ அதை ஒரு 1 or 2 வேர்ட்ஸில் வந்து என்னென்னா பிள்ளைங்களுக்கு வந்து ரீகால் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து ஏதோ ஒரு ரிட்டன் ஹோம்ஒர்க் அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்கன்னா செக் பண்ணுற மாதிரி. ஸோ அதை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. Day 1ல் வந்து போய் ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் என்னதுன்னா ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க, உங்களை போய் இன்ட்ரோ பண்ணிக்கோங்க, ஓகேவா. கைட் டீச்சர் அவங்க பீரியடில் உங்களை வர சொல்லுவாங்க, ஓகேவா. அப்போ வந்து நீங்கள் போய் இந்த மாதிரி வந்து நான் இந்த பர்டிகுலர் இதுலேருந்து வந்திருக்கேன், நான் உங்களுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு சோஷியல் சயின்ஸ் நான் தான் உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன், எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் என்கிட்ட நீங்கள் ஃப்ரீயாக கேட்கணும் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கோங்க, ஓகேவா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா புக் சோர்ஸ், ஓகேவா. சில கைட் டீச்சர்ஸ் வந்து என்னென்னா ஓல்டு காப்பி புக்ஸ் அவங்க எக்ஸ்ட்ரா கையில் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேளுங்க, மேம் எனக்கு அந்த மாதிரி வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு எனக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஒருவேளை அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா புக் இருக்குன்னா அந்த புக்கை ப்ராப்பராக அவங்க கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த புக் சோர்ஸ் அவங்கக்கிட்ட வாங்கி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் முடிச்சுட்டு வெளியே வரப்போ என்ன செய்யுங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து ரீசப்மிட் பண்ணிவிட்டு வாங்க, ஓகேவா. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து புக் கையில் வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு லெசன் பிளான் எழுதுறதுக்கோ அப்சர்வேஷன் எழுதுறதுக்கோ ரெஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் நம்ம ஃபோனில் வச்சுருக்கிறது செய்கிறதுலாம் வச்சுருக்கவே கூடாது. அதே மாதிரி என்னென்னா கிளாஸ் எடுக்கிறப்ப நீங்கள் புக்கை பார்த்து கிளாஸ் எடுக்கவே கூடாது. ஸோ அதனால் வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒன்று ரெஃபர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் கண்டிப்பாக உங்கள் கையில் புக் இருக்கணும். ஒருவேளை உங்கள் கைட் டீச்சர்கிட்ட புக் இல்லை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8th படித்த ஸ்டூடெண்ட்ஸ் 9th போயிருப்பாங்க இல்லையா, அவங்க யார்கிட்டையாவது என்னென்னா அவங்க மேம்கிட்ட அவங்க கைட் டீச்சர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இந்த மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எனக்கு ஏதாவது புக் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க மேம் அப்படின்னு சொன்னால் அவங்களே ஆல்ரெடி அவங்கள்ட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்து சொல்லுவாங்க, வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கைட் டீச்சருடைய ஹெல்ப்போடு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அந்த புக் சோர்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்கூல்லேயே கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சில பேர்லாம் வந்து நம்மக்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க, நான் போய் இந்த மாதிரி புதுசாக வந்து புக் வாங்கணுமா,
எனக்கு கிளாஸ் அலாட் பண்ணதும் எனக்கு ஓனாக நான் போய் புக் வாங்கி நான் வச்சுருக்கணுமா அப்படிலாம் கேட்குறீங்க. ஸோ அது வந்து அவ்வளோ மேண்டிட்டரி கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் ஸ்கூலுக்குள்ள என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னாலே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வித் கைட் டீச்சரோட ஹெல்ப்லேயே என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக புக் சோர்ஸ்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இது தாண்டி வந்து என்னென்னா டீச்சிங் வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். போய் ஒரு 1 வீக் ஒரு 10 days வந்து அப்சர்வேஷனில் தான் இருப்பீங்க. உங்கள் கைட் டீச்சர் கிளாஸ் எடுப்பாங்க, நீங்கள் வந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து அப்சர்வேஷன் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த 10 days முடிச்சக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் எடுக்கணும். ஸோ அந்த கிளாஸ் எடுக்கிறது எப்படி எடுக்கணும் அப்படின்னா அந்த மோட்டிவேஷன் ஒரு பாட்டு கண்டிப்பாக இருக்கும். எவ்ரிடே வந்து நீங்கள் மார்னிங் போனதும் கண்டிப்பாக அந்த மோட்டிவேஷன் பாட்டை வந்து உங்கள் கைட் டீச்சர் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கிளாஸ் எடுக்கிறப்ப கைட் டீச்சர் கண்டிப்பாக கிளாஸுக்குள்ளே இருந்து நீங்கள் எப்படி கிளாஸ் எடுக்கிறீங்க, நீங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எப்படி டீச்சிங் பண்ணணும், புதுசாக இருக்கீங்க, டீச்சிங் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே போகிறேன், எனக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்றவங்க உங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் டே நீங்கள் போய் டீச் பண்ணணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து மோட்டிவேஷன் அப்படின்னு வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். நம்ம வந்து உங்களுக்கு Day 1 எப்படி நீங்கள் டீச் பண்ணணும் அப்படின்ற வீடியோவை உங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.